கூகுள் ஹோம் பேஜ் போயிருங்க. கூகுள் ஹோம் பேஜ் போனீங்கன்னா e-portal இன்கம் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வரும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இ-ஃபைலிங்னு இருக்கும். ஆனால் வெப் அட்ரஸ் செக் பண்ணிக்கோங்க. http.e-portal.incometax.govin அப்படின்ற செக் பண்ணிக்கோங்க. இருந்தது அப்படின்னா கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் போயிடுங்க. நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸோட ஹோம் பேஜ் வந்துடும். ரிட்டர்ன் ஃபைலிங்கான ஹோம் பேஜ் வந்துடும். அதில் நீங்கள் போயிட்டு லாகின் அப்படின்றதில் கீழே என்டர் யுவர் யூசர் ஐடின்னு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய பேன் நம்பரை கொடுத்துருங்க. பேன் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். அதில் செக் பாக்ஸில் ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. கீழே உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இன்கேஸ் பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு, போன வருஷம் ஃபைல் பண்ணது, இந்த வருஷம் எனக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை புதுசாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து எப்படி புது பாஸ்வேர்டு உருவாக்குறது அப்படின்றதுக்கு டீட்டெயிலாக அதில் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளோட பேன் நம்பரு, ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட்ன்ற ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் பேங்க் டீட்டெயிலும் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ நம்மளோட இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணுவோம். இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எந்த பீரியடுக்கு நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னா 31 மார்ச் 2021 வரைக்கும் நமக்கு ஜென்ரேட் ஆன இன்கமுக்காக தான் நம்ம இப்போ இந்த ரிட்டனை ஃபைல் பண்ண போகிறோம். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021-22 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது நம்ம இங்கே ஃபைல் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். இந்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆன் இருக்கு இல்லையா, அதில் செலக்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு இருக்கும். செலக்ட் அசஸ்மெண்ட் இயர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் 2021-22 கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் அப்படின்னு கேட்கும். அதில் ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகபிள் கேட்பாங்க. அப்ளிகபிள்னால் என்னென்னா இண்டிவிஜுவலாக, ஹெச்யூஎஃப்ஆ இல்லை அதர்ஸா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அதில் ஹெச்யூஎஃப்ஆ இருக்கிறவங்க ஹெச்யூஎஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. அதர்ஸ்னால் அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்மளாம் இண்டிவிஜுவல் கேஸில் வருவோம், அதனால் இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும். யூ நீட் டு சூஸ் அண்ட் ஐடிஆர் ஃபார்ம் டு ப்ரொசீட். நீங்கள் எந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறீங்கன்றது டீட்டெயில் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் 1, 2, 4 அப்படின்னு இருக்குது. நமக்கு நார்மலாக சேலரி பர்சனுக்கு ஐடிஆர் 1 அப்ளிகபிள். அதனால் ஐடிஆர் 1 கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ஐடிஆர் 1 யார் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகபிலிட்டி இருந்ததுன்னா ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த அப்ளிகபிள் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கரெக்ட் ஃபார்ம் எதுவோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஐடிஆர் 1 யார் யாருக்கு அப்ளிகபிள்னு பார்ப்போமா. ஃபார் இண்டிவிஜுவல் பீயிங் ஏ ரெசிடென்ட், இண்டிவிஜுவலாக இருக்கணும், அவங்க இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், அவங்களோட ஆல் கிராஸ் டோட்டல் இன்கம் 50 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும். 50 லட்சத்துக்கு மேலே போயிட்டால் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ண முடியாது. அவங்க ஐடிஆர் 4 தான் ஃபைல் பண்ணணும். பிஸ்னஸ் பர்சன்ஸாக இருந்தால் கூட ஐடிஆர் 1 ஃபைல் பண்ண முடியாது. நினைவில் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து அப் டு 5,000 வரைக்கும் இருக்கலாம். ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இவங்க மட்டும்தான் இதை ஃபைல் பண்ண முடியும். சரி, ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 கீழே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஆர் 1 என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 1, 2, 3 அப்படின்னு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. 3 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு வெரிடேட் யுவர் ரிட்டர்ன், பிரேக்கப், ப்ரீஃபில்டு.
ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது. ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன் சம்மரி, உங்களோட ரிட்டர்ன் சம்மரியை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. 3 வெரிஃபை அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன். இந்த 3 ஸ்டெப்ஸை முடிச்சிட்டோன்னா நம்ம ரிட்டர்னை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் நம்ம போவோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா taxable income is more than basic exemption limit அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாவது பாயிண்டில் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு படித்து பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. நார்மலாக இது எதுவும் நமக்கு அப்ளிகபிளாக இல்லை அப்படின்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வரும். இந்த செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் பேன் நம்பரை பேஸ் பண்ணி ஃபைலான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை ப்ரொசீட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ப்ரீஃபில்டு ரிட்டர்னோட சேர்த்து உங்களுடைய ரிட்டர்ன் சம்மரி வந்து நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கும், அடுத்தது பேன் நம்பர் இருக்கும், அடுத்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அடுத்து உங்களுடைய பேன் நம்பர் இருக்கும். பேன் நம்பருக்கு அடுத்தது கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும். இது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஏதாவது தப்பாக இருக்கணும், நீங்கள் தப்பாக இருந்தது அப்படின்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில். அங்கே கான்டாக்டுக்கு நேராக இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பென்ஷனர்ஸாக இருந்துக்கிறவங்க பென்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்மள மாதிரி சேலரி பர்சன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி, தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி போங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா 139 சப்செக்ஷன் 1 பிஃபோர் டியூ டேட்டுக்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனால அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாராவது லேட்டாக ஃபைல் பண்ணீங்க, லேட் ரிட்டர்ன் அப்படி ரிவேர்ஸ் ரிட்டர்ன்னா அதுக்கான சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக 139 சப்செக்ஷன் 1ன்றது டியூ டேட்டுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணுறது. இப்போ நம்ம இன்னும் டியூ டேட் வர முடியல, அதனால் அதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணுறதுனால 139(1) சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபில்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு நோட்டீஸ் அண்டர் செக்ஷன். நோட்டீஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இது அப்ளிகபிள், நமக்கு அப்ளிகபிள் இல்லை, ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் பண்ணுறோம், அதனால் அதை டச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்யூ ஆப்ஷன் ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிமெண்ட் அண்டர் செக்ஷன் 115 BACA அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் போன வருஷமே உங்கள் எம்ப்ளாயர் கேட்டிருப்பார் நியூ டேக்ஸ் ரெஜிமெண்ட்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமெண்டானு. அப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது எங்கேயும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார்ம் 16 அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், மாற்றி கொடுக்காதீங்க. இப்போது எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. நியூ டேக்ஸ் ரெஜிமெண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா, ஓல்டு டேக்ஸ் ரெஜிமெண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் இருக்குது, அந்த வீடியோ ஒன்று இருக்குது, அதில் டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போது நோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலாம். நோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ். பேங்க் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் ப்ரீஃபில்டு அங்கே இருக்கும். நீங்கள் எந்த பேங்க்கை சூஸ் பண்ண போகிறீங்களோ ஒரு பேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு பேங்க் நீங்கள் கன்ஃபார்மாக சூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஒரு பேங்க்கோட டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ண சொல்லும், அதை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, பேங்க் டீட்டெயில் கொடுத்தாச்சு. அடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் சம்மரின்றத இந்த பேஜ் வந்துடும். இப்போ இந்த பேஜில் உள்ள ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன், டேக்ஸ் பெய்டு, டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி, இது எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். சரி, இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். எதாவது கரெக்ஷன் பண்ணிட்டோம், ஓகே ஆகிடுச்சு. அது கன்ஃபார்ம்டு அப்படின்னு இந்த மாதிரி க்ரீன் சிக்னல் வந்துடும். அடுத்தது கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்ற இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள்.
இந்த ரிட்டர்னில் இப்போ நான் போடுற ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். இன்கேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் பேன் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஃபிகர் தூக்கிட்டு வரும். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது ஃபிகர் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இந்த ஃபீல்டை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிட்டிங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்ற இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சேலரி எக்ஸம்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 1 by 1 படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது அப்ளிகபிள் இருந்ததுன்னா அதை டிக் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கிறாங்க அப்படின்னா ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஆன் காஸ்ட் ஆஃப் ட்ராவல் ஆன் டூர் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் எக்ஸட்ரா. இந்த ரிலேட்டடான உங்களுக்கு எதாவது எக்ஸம்ஷன் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஃபில் பண்ண போகிற ரிட்டர்னுக்கு இல்லை, அதனால் நான் நோ கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்சஸ், எஜுகேஷன் அலவன்சஸ், ஹாஸ்டல் அலவன்சஸ். இந்த அலவன்சஸ்னால் நீங்கள் எதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஃபைல் பண்ண போகிற ரிட்டர்னுக்கு இல்லை, அதனால் நான் நோ கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ். ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாருடைய சேலரி பேக்கேஜ்லேயுமே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயிட்ட ஒரு ரெண்ட் ரிசிப்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த ரெண்ட் ரிசிப்ட் அமௌண்ட்டு எவ்வளோவோ அந்த டோட்டலை இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது உங்கள் ஃபார்ம் 16A ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அந்த அமௌண்ட்டு அப்படியே கொடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ரெண்ட்டு வந்து பே பண்ணி அது கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஹவுஸ் ஓனருடைய பேன் நம்பர், அட்ரஸ் நீங்கள் இங்கே கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஃபைல் பண்ண போகிற இந்த ரிட்டனுக்கு அவர் ரெண்ட் கேட்டகரியில் வரல, அதனால் நான் நோ கொடுத்து போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லீவ் ட்ராவல் அலவன்சஸ். எல்டிஏ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அந்த அசஸ்மெண்ட் இயர்லன்னா உங்கள் எம்ப்ளாயிட்ட நீங்கள் கொடுத்துட்டு ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த நான் ஃபைல் பண்ண போகிற இந்த ரிட்டனுக்கு வந்து இல்லை, அதனால் நான் நோ கொடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் எனி அதர் எக்ஸம்ஷன் ஃப்ரம் சேலரி இன்கம். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் என்ன சொல்கிறாங்கன்னா வெரிஃபை யுவர் இன்கம் சோர்சஸ் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி இருக்கும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதர் இன்கம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அது இருக்கும். அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸப்டட் இன்கம். இந்த 4 ஃபீல்டை இப்போ நம்ம 1 by 1 எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர் ஃபார்ம் செக்ஷனை இஷ்யூ பண்ணியிருப்பார் இல்லையா, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அவர் கொடுத்துருக்குறாரோ அது எல்லாமே இங்கே தூக்கிட்டு வந்துடும். அப்படி தூக்கிட்டு வரலனாலும் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போயிடும். இன்கம் ஃப்ரம் சேலரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் கிராஸ் சேலரின்னு இருக்குது இல்லையா, அது வந்து நீங்கள் கீழே டைப் பண்ணிங்கன்னா அதுவே எடுத்துகிட்டு வந்துக்கும். அங்கே நீங்கள் டைப் பண்ண முடியாது. அதுக்கு கீழே 2வதாக இருக்குது பாருங்கள், சேலரி ஆஸ் பர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1. இது உங்களுடைய ஃபார்ம் 16ல் உங்கள் எம்ப்ளாயர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை கொடுங்க. அடுத்தது வேல்யூ ஆஃப் பெர்க்யூசிட் ஆஸ் பர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2 அதில் எவ்வளோ கொடுத்துருக்காருன்றதை நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயர் கொடுத்த ஃபார்ம் 16ல் பார்ட் பியில் உங்களோட சேலரி பர்டிகுலர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இங்கே அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். இன்கேஸ் அதுவே தூக்கிட்டு வந்துருச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபார்ம் செக்ஷனை வச்சுக்கோங்க. அந்த ஃபிகர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லைன்னா அந்த ஃபீல்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி ஆஸ் பர் சப்செக்ஷன் 3 17ல் சப்செக்ஷன் 3 மூலிமா எவ்வளோ வந்திருக்குன்றத அதுலேயே இருக்கும். அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிராஸ் சேலரி என்னன்றதை அங்கே அதுவே தூக்கிட்டு வந்துடும். அடுத்தது எக்ஸம்டட் அலவன்சஸ். எக்ஸம்டட் அலவன்சஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் எஸ்னோ கேட்டிருந்தாங்க இல்லையா, அங்கே நீங்கள் எதுக்கெல்லாம் எஸ் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே வரும். அதுக்கான அமௌண்ட்டு இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கோங்க, என்னவோ எந்த கேட்டகரி எக்ஸம்ஷன் அலவன்சஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது உங்களுடைய நேச்சுரல் எக்ஸம்டட் எக்ஸ்பென்சஸ் என்னன்றதை எக்ஸம்டட் அலவன்சஸ் என்னன்றதை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நெட் சேலரி என்னன்றது இங்கே வந்துடும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெட் சேலரி கீழே என்ன இருக்குன்னா டிடக்ஷன்ஸ்.
டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 அப்படின்ற இடத்துல நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண முடியாது, அதுவே ப்ரீஃபில்டாக தான் வரணும், நீங்கள் அதை கை வைக்க முடியாது. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 சப்செக்ஷன் IA, அதில் பார்த்தீங்கன்னா 50,000 எல்லாருக்குமே காமனான டிடக்ஷன், அதுவே சிஸ்டம் தூக்கிட்டு வந்துடும், நீங்களும் ஃபில் பண்ண முடியாது. என்டர்டைனர் அலவன்சஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா அதையும் ஃபில் பண்ண முடியாது. அடுத்தது ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இந்த செக்ஷன் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லா எம்ப்ளாயிக்குமே இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோன்றதை அங்கே ஃபிட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ப்ரீஃபில்டாக அதே தூக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோன்றதை அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துரும். இன்கம் சார்ஜபிள் அண்டர் தி ஹெட் சேல்ரி எவ்வளோன்றது உங்களுக்கு இங்கே டோட்டல் வந்துடும். அதுவும் உங்கள் எம்ப்ளாயி கொடுத்துருக்குற இதுவும் ஃபார்ம் 16 உள்ள ஃபிகரும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலிமா நமக்கு வருமானம் வந்ததா லாஸ் இருக்கா அப்படின்றத இந்த காலத்தில் ஃபில் பண்ணணும். இதில் ஆட் எடிட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த ஏரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏரோக்கிட்ட கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும். ஆட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேட்டிருப்பாங்க. அந்த டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஆக்குபைடா, லெட் அவுட்டா, டீம்டு லெட் அவுட்டா, உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஆக்குபைடு, ஏன்னா செல்ஃப் ஆக்குபைட் கொடுத்துருக்குறேன். கீழே வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஆன் பாரோடு கேபிட்டல். இந்த வருஷம் நம்ம வாங்கின லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், அசல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேங்க்கில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட்டில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை இந்த காலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸாக காமிக்கும். இது உங்கள் டோட்டல் கிராஸ் இன்கமில் கழிச்சு காமிச்சுப்பாங்க. சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போயிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் இன்கம் சோர்சஸ் டீட்டெயில்ஸு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட சேலரி இன்கம் டீட்டெயில்ஸ் பர்டிகுலர்ஸ் அங்கே வந்துருச்சு, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸு. அடுத்தது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்துடும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேவிங் பேங்க் மூலியமாக ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சேவிங் பேங்க் மூலியமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வந்திருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, வரலன்னா நோ கொடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம எல்லாரோட சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி குவார்ட்டர் கொடுத்துருப்பாங்க. அது இருந்ததுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் டெபாசிட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில், இங்கெல்லாம் அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக எஃப்டி போட்டிருக்கவங்களுக்கு நீங்கள் உங்கள் பேன் நம்பரை பேங்க்கில் கொடுத்துருந்தீங்கனாலே அது மூலிமா ஜென்ரேட் ஆன இன்கமாக பேங்க்லேருந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸுக்கு வெப்சைட் இதோட கிளப் ஆயிரும். நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே தான் உங்களுக்கு எஃப்டிஆர் மூலிமா இன்கம் வந்திருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ரிட்டர்னில் இல்லைன்றதுனால நான் நோ கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எது அப்ளிகபிளோ இந்த ஃபீல்டில் அதுக்கு எஸ் கொடுத்துட்டு அந்த ஃபிகரை போடுங்க. அப்ளிகபிள் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் ஏதாவது வந்ததுன்னா அது எஸ்ஓ நோவோ, உங்களுக்கு வந்ததுன்னா எஸ் கொடுங்க, வரலன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸே வராது. அவங்க எம்ப்ளாயர்கிட்ட அவங்க ப்ராப்பராக டிடக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா எம்ப்ளாயர் வந்து அவங்களுக்கு நிறையா அமௌண்ட்டை டிடிஎஸாக பிடிச்சி பே பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ரீஃபண்ட் கிளைம் பண்ணுவோம். அந்த மாதிரி ரீஃபண்ட் கிளைம் பண்ணும்போது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு போட்டு இன்கம் டேக்ஸ்லேருந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இன்கம்மாக கால்குலேட் பண்ணுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. இனி அதர் இன்கம் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. டு யூ ஹாவ் டிவிடெண்ட் இன்கம். ஷேர்ஸ் வாங்குறவங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வரும். அந்த மாதிரி எதாவது இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. கிராஸ் டோட்டல் இன்கம் உங்களுக்கு எவ்வளோன்றது இங்கே வந்துடும். அது கீழே எக்ஸம்டட் இன்கம் என்னன்றது கேட்டிருப்பாங்க. அங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டுங்க ஆட் எக்ஸம்டட் இன்கம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வரும். அங்கே போய்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்கம் இது மாதிரி கீழே நிறையா இருக்குது பாருங்கள். அந்த ட்ராப் டவுன் ஸ்கோரில் அதில் உங்களுக்கு எதாவது அப்ளிகபிள் இருந்ததுன்னா அது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அப்படியே ஆட் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போய்டுங்க. அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய சேலரி இன்கம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், எக்ஸம்டட் இன்கம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி இங்கே வந்துடும். இந்த
ரிட்டர்ன் சம்மரிக்கு வந்துடும். ரிட்டர்ன் சம்மரியில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு போட்டது டீட்டெயில்ஸு, அடுத்தது கிராஸ் டோட்டல் இன்கம் என்னன்றது இங்கே அரைவாகி அந்த அமௌண்ட் வந்துடும். அடுத்தது டோட்டல் டிடக்ஷன்ஸ், என்னென்ன டிடக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றத அடுத்தது ஃபிட் பண்ணணும். இது ப்ரீஃபில்டாக தூக்கிட்டு வந்துருச்சுன்னா சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபிட் பண்ணணும். இங்கே இப்போ இந்த ரிட்டர்னில் இங்கே ஃபீட் ஆகலை, அதெல்லாம் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் உங்களுக்கு எது எலிஜிபிள் டிடக்ஷன் இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கும். அப்ளிகபிள் உங்களுக்கு இருந்தது அந்த டிடக்ஷன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அது எலிஜிபிள் டு கிளைம் டிடக்ஷன் டொனேஷன் பெய்டு, டொனேஷன் எதாவது பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எலிஜிபிள் டிடக்ஷனாக இருந்ததுன்னா எஸ் கொடுத்து அந்த அமௌண்ட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டிடக்ஷன் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்த டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 80GG, 80GGயில் ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபில் பண்ண போகிற அந்த ரிட்டர்னுக்கு இதெல்லாம் நோ, அதனால் நோ கொடுத்து போகிறேன். உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்ததுன்னா எஸ் கொடுத்து அந்த அமௌண்ட் அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நார்மலாக நம்ம எல்லோரும் கொடுக்கக்கூடிய டிடக்ஷன் 80C. 80Cயில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இபிஎஃப், பிபிஎஃப் அந்த மாதிரி 80Cயில் என்னென்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே இங்கே காமிச்சிக்கலாம். இப்போ இவருக்கு இருக்குது, நான் எஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இவர் இந்த ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சத்துக்கு மேலேயே 80Cயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இந்த 1.5 லட்சம் மேக்ஸிமம் எலிஜிபிளே 1.5 லட்சம் தான். அந்த 1.5 லட்சத்தை கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். நீங்கள் இங்கே 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் கொடுத்தாலுமே சிஸ்டம் என்ன பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக 1.5 லட்சத்தை மட்டும்தான் எலிஜிபிளாக எடுத்துக்கும். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க, எலிஜிபிள்னாவும் சிஸ்டம் பார்த்துக்கும். சரிங்களா? இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. என்னென்ன வரும்னா 80Cயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண இன்சூரன்ஸு, இபிஎஃப், பிபிஎஃப், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80CCD1 இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 80D அப்படின்னா என்னென்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான். மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அந்த அமௌண்ட் எவ்வளவோ இங்கே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி வராது. ஷெட்யூல் 80D இஸ் ரெக்யூர்ட் டு பி ஃபில்டு அப்படின்னு வந்துடும். நீங்கள் எஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. அமௌண்ட்டை நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன், எங்கே ஃபில் பண்ணணுன்றதை சொல்கிறேன். எஸ் கொடுத்துக்கோங்க, இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்க உங்களுக்காகவோ இல்லை உங்கள் பசங்க யாராவது படிக்கிறாங்கன்றதுக்காக வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அந்த அமௌண்ட்டை இங்கே ஃபீட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நான் இங்கே எஸ் நோ கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் ஃபில் பண்ண போகிற ரிட்டனுக்கு அப்ளிகபிள் இருந்ததுன்னா நான் எஸ் கொடுத்துருப்பேன், இல்லைன்னா நோ கொடுத்து போயிருப்பேன். நான் கொடுக்குறதே நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அதை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அப்ளிகபிள்னால் அது எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை கேட்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட், ஆர் எலிஜிபிள் டு கிளைம் அதர் டிடக்ஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த கீழே உள்ள செக்ஷன்ஸ் மூலிமா ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் என்பிஎஸ் போட்டிருந்தீங்க டயர் 1 ஸ்கீம்லன்னா இது எஸ் கொடுத்து கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 80CCD1B சப்செக்ஷன் 1B இருக்குது இல்லையா, அதில் அந்த அமௌண்ட்டை ஃபீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்ததாலும் அதை டிக் அடிச்சுட்டு அந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வெரிஃபை யுவர் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு இந்த ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். 80C மூலயமா நீங்கள் என்னென்ன டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் சேர்ந்துங்க தூக்கிட்டு வந்துடும். அடுத்தது 80D நீங்கள் அங்கே எஸ் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இருக்குன்னா அங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா, 80D கொடுத்துட்டு இங்கே எடிட் கொடுங்க. இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வரும். எடிட் 80Dயில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, வெதர் யூ ஆர் எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர் எக்ஸ்க்ளூடிங் பேரண்ட் இஸ் ஏ சீனியர் சிட்டிசன். உங்கள் அப்பா அம்மாவை தவிர்த்து நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது சீனியர் சிட்டிசன் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆகிருந்து நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தால் எஸ் கொடுங்க. இல்லை 60 வயதுக்கு கீழே தான் இருக்கிறேன் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் அண்ட் ஃபேமிலியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோன்றது இங்கே இருக்குது பாருங்கள், ஏரோ போட்டு காமிச்சிருக்க பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் பே பண்ண இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. மெடிக்ளைம் பாலிசி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை அங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா பிளாங்காக விட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துருப்பீங்க. அப்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு காலம் ஏல ஃபில் பண்ண முடியாது, பியில் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 2, வெதர் எனி ஆஃப் யுவர் பேரண்ட் இஸ் எ சீனியர் சிட்டிசன். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்காக இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த 2வது இதில் உங்கள் அப்பா அம்மா 2 பேரில் யாராவது ஒருத்தர் சீனியர் சிட்டிசனா அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக நம்ம அப்பா அம்மா சீனியர் சிட்டிசனாக தான் இருப்பாங்க. இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் தனியாக பாலிசி போடணுன்னா நாட் கிளைமிங் ஃபார் பேரண்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணிவிட்டு எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளோன்றது இங்கே கீழே வந்துடும். கீழே வந்ததுமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணிடுறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் இங்கே வந்துடும். இங்கே என்னென்ன இருக்குன்னா வெரிஃபை யுவர் டிடக்ஷன்ஸ். நீங்கள் என்னென்ன டிடக்ஷன் போட்டிங்களோ எல்லாமே வந்துடும். எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். என்னென்னா 80Cயில் போட்ட அமௌண்ட்டு வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. 80Dயில் நீங்கள் பே பண்ண மெடிக்ளைம் பாலிசியோட டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது 80 CCD சப்செக்ஷன் 1B என்பிஎஸ் பே பண்ண அமௌண்ட்டு வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் டோட்டல் டிடக்ஷன் சரியாக இருக்குது அப்படின்னா ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா திருப்பி நம்ம ரிட்டர்ன் சம்மரிக்கு வந்து நிற்கும். ரிட்டர்ன் சம்மரியில் இப்போ நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம், கிராஸ் டோட்டல் இன்கம் முடிச்சிட்டோம், டோட்டல் டிடக்ஷன் இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டேக்ஸ் பெய்டு. இந்த காலம் பார்த்திங்கன்னா ப்ரீஃபில்டாக அதுவே தூக்கிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம டேரெக்டாக பே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம எம்ப்ளாயர் தான் நம்ம சம்பளத்துலேருந்து பிடிச்சி கட்டியிருப்பார். எவ்வளோ கட்டினார்ன்றது இங்கே வந்துடும். இங்கே இருக்கிற அமௌண்ட்டும் உங்களுடைய எம்ப்ளாயர் கொடுத்த ஃபார்ம் 16ல் பார்ட் ஏல இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டும் சரியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ டேக்ஸ் பை டீட்டெயிலை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நிற்கும். வெரிஃபை யுவர் டேக்ஸ் பை டீட்டெயில்ஸ்னு வந்துடும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் ஆன் சேலரி இன்கம். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் 16A பார்ட் ஏல உங்கள் எம்ப்ளாயர் எவ்வளோ பிடிச்சாருன்ற டீட்டெயில் தான் அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய எம்ப்ளாயரோட ஃபுல் டீட்டெயில் இங்கே வந்துடும். எம்ப்ளாய் கம்பெனி பேர்லேருந்து எல்லாம் வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்ற டீட்டெயில் இங்கே வந்துடும். உங்கள் ஃபார்ம் 16Aல உள்ள ஃபிகரும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் உங்கள் எம்ப்ளாயரை கேட்குங்க. ஓகே, அடுத்தது அதர் தென் சேலரி. சேலரி தவிர்த்து உங்கள் பேங்க்கில் எதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தூக்கிட்டு வரும். இன்னும் இல்லைன்னா 0 தான் காமிக்கும். அதேமாரி 1 by 1 பாருங்கள். இதில் எதாவது இருந்தது அப்படின்னா அது அந்த இடத்துல ஃபிகர் தூக்கிட்டு வரும். இல்லைன்னா ஒன்றும் இருக்காது. இந்த லாஸ்ட்டாக ஒரு காலம் இருக்குது பாருங்கள், அட்வான்ஸ் டேக்ஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பெய்டு. இன்கேஸ் சில பேருக்கு சேலரி இன்கம் தவிர நிறையா சில அதர் இன்கம்ஸ் நிறையா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பே பண்ணியிருப்பாங்க தனியாக ஒரு சலான் போட்டு. அந்த நேரத்தில் இதை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை ஃபிட் பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுடுங்க, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் சம்மரி வந்து நின்றோம். அதில் இப்போ நம்ம 4 ஃபீல்டை செக் பண்ணிட்டோம். அடுத்தது 5ஆவதாக உள்ளது ஒன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை யுவர் டேக்ஸ் லைபிலிட்டி டீட்டெயில். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம், அதில் உங்கள் டோட்டல் டிடக்ஷன் எவ்வளோ போக டோட்டல் இன்கம் எவ்வளோன்றது அங்கே இருக்கும். அடுத்தது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் டேக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி கரெக்டாக எவ்வளோ நீங்கள் பே பண்ணணுன்றதை கொண்டு வந்துடும். அதில் உங்களுக்கு எம்ப்ளாயர் உங்களுக்கு ஏற்கனவே பிடிச்சி கட்டினதை விட கம்மியாக இருந்தது இன்கம், சார்ஜபிள் இன்கம் அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். இன்கேஸ் எம்ப்ளாயர் பிடிச்சி கட்டின அமௌண்ட்டும் உங்களுக்கு கால்குலேட் ஆன அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பேபிள் 0ன்னு வந்துடும். சரிங்களா? பார்த்துட்டு ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது ரிட்டர்ன் சம்மரி வந்துடும். ரிட்டர்ன் சம்மரியில் இந்த 5 பார்ட்டும் முடிச்சிட்டோமான்னு பார்த்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு இங்கே க்ரீனில் வந்துடும். அது செக் பண்ணிக்கோங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன், டேக்ஸ் பெய்டு, டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி, ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீன் இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா யூ நீட் டு மேக் ஏ பேமெண்ட் ஆஃப் 0. ஏன்னா பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கும் பே பண்ணியிருக்கிற அமௌண்ட்டும் சரியாக இருக்கிறதுனால 0 வந்துருச்சு. இன்கேஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை விட
நம்ம கம்மியாக பே பண்ணியிருந்தோம்னா இங்கே மேக் த பேமெண்ட்டுன்னு வந்துடும், எவ்வளோ பே பண்ணணுமோ அங்கே வந்துடும். இன்கேஸ் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை விட நம்ம எம்ப்ளாயர் நிறையா நம்ம காப்பிடிச்சு கட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னா இங்கே ரீஃபண்டுன்னு வந்துடும். அதை நீங்கள் கொடுத்துருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகி வந்துடும். சரி, இப்போது இங்கே நம்ம என்னென்ன பார்க்கணும், நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே திருப்பி இங்கே வந்திருக்கும். எல்லாம் ஒரு தடவை அப்படியே ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்துட்டு லாஸ்ட்டு காலமில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பேபிள் 0. ஏன்னா இந்த ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டும் கரெக்டாக போயிட்டதுனால 0 வந்துருச்சு. ப்ரிவ்யூ த ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடும் ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். இங்கே இந்த செக் பாக்ஸில் ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே உங்கள் பேர், உங்கள் ஃபாதர் நேம் இருக்கும், இந்த செல்ஃபோன் இருக்கும், உங்கள் பேன் நம்பர் இருக்கும். செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் யுவர் ரிட்டர்ன் ஃபார்மேட்டில், அந்த ஃபார்ம் ஃபார்மேட்டில் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் இது ஃபுல்லாக ஒரு தடவை அப்படியே கீழே வரைக்கும் ஓட்டி பார்த்துருங்க, சரியாக இருக்கா, எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. பார்த்துட்டு ப்ரொசீட் டு வேலிடேஷன். ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும். ITR 1 வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல், நோ எரர் வேர் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கும். இதை பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுங்க. வெரிஃபிகேஷன் அதில் வெரிஃபை நவ், வெரிஃபை லேட்டர், வெரிஃபை வையா ITR 5. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி மூலயமா வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரிட்டர்ன் மட்டும் சப்மிட் பண்ணிடுறேன், நான் அப்புறமேட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ITR 5ன்னு ஒரு சலான் ஜென்ரேட் ஆகிடும். அதை நீங்கள் கீழே சைன் பண்ணி பெங்களூருக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, பெங்களூர் அட்ரஸை அங்கே நீங்கள் அனுப்பணும். நார்மலாக ஃபஸ்ட் ஆப்ஷன் பெஸ்ட்டு, அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஹவு டு யூ வாண்ட் டு வெரிஃபை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆதார் ஓடிபி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர், மூணாவதாக பார்த்தீங்கன்னா த்ரூ இன்டர்நெட் பேங்கிங் மூலயமா பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வரும். உங்களுடைய ஆதார் டீட்டெயிலை யூஸ் பண்ணிக்கிறோம், அது SMS வரும்ன்றது. நீங்கள் எஸ் அக்ரின்னு ஒரு டிக்கெட் அடிச்சுட்டு ஜெனரேட் ஆதார் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஆதார் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, மொபைல் ஆதார் கார்டில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்துருங்க. வேலிடேட் கொடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபில்டு அண்ட் வெரிஃபைடு யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு மெசேஜாகவே வந்துடும். நம்ம ஃபைல் பண்ண ITR 1 ஃபார்மும் உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஓகே, கோ டு ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் 21-22க்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா 4 செக் பாக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு டிக் அடித்து டேட் போட்டிருப்பாங்க. அடுத்ததெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸை அவங்க ஒன்று ஒன்றா முடிக்க அதுவும் உங்களுக்கு க்ரீன் டிக் வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம ITR 1 2.0 அப்படின்னு இந்த நியூ வெப்சைட்டில் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு எங்கேயாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது பர்சனலைஸ்டு டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.